Hi, good morning. Have a good day. போன வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி பற்றி பார்த்தோம். ரிஸ்க் அப்படின்றது வேரியன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அண்டு வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பீட்டா இதை வச்சு நம்ம ரிஸ்க்கை மெஷர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ லெக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு கோல் இருக்கணும். எந்தவித கோலும் இல்லாமல் நம்ம நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கிளியர் கட் கோல் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா நம்ம we have to determine the investment objectives and goals. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி அப்ஜெக்டிவ் அண்டு கோல் செட் பண்ணலான்னா நான் ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த மணியை நான் என்னோடய சில்ட்ரன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஆர் நான் லேண்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் இல்லை அப்படின்னா நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு அப்படின்ற ஒரு கோல் இல்லாமே அப்படியே நம்ம வாட்டுக்கு அதை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இன்வெஸ்ட் பண்ண எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இதே தான் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். கம்பெனிக்கும் ஏதாவது அவங்க கேபிட்டல் குட்ஸ் வாங்குகிறோம் இல்லைன்னா ஒரு ஸ்டேபிள் இன்கம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரிட்டர்னை எதிர்பார்க்குறோம் இப்படின்ற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல். இந்த கோல் எப்படி இருக்குன்னா ரொம்ப கிளியர் கட்டாக இதுதான் என்னோட அப்ஜெக்டிவ், இதுதான் என்னோட கோல் அப்படின்னு இருக்கணும். போத் லாங் டேர்ம் கோல் அண்டு ஷார்ட் டேர்ம் கோல் ரெண்டையுமே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, நம்ம இப்போ கோல் செட் பண்ணியாச்சு. அப்போ செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவாலுவேட்டிங் தி கரண்ட் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ். இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம அசஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ், இன்கம் அப்படின்னா என்ன, அசட்னா என்ன, லயபிலிட்டிஸ்னா என்ன, ஒரு அசட்டை நம்ம வாங்கும்போது அதுக்கு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒன்று வரும், அது என்ன அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ் இன்கேஸ் நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்ன் வரலன்னா நம்மளால் எவ்வளோ ரிஸ்க்கை அந்த வர்ற நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர்ற ரிட்டர்னை நம்மளால் டாலரேட் பண்ண முடியும். நமக்கு லாஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ நம்ம டாலரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி அசஸ்மெண்ட் பண்ணுறது தான் இவாலுவேட்டிங் த கரண்ட் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸு. ஸோ நம்ம ஒவ்வொரு அசட்டுக்கும் எல்லா விதமான அசட்டுக்குமே இந்த ஃபினான்ஷியல் கண்டிஷனை நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ எவ்வளோ நம்ம இன்கம் வருது, எவ்வளோ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து நம்ம அசஸ்மெண்ட் பண்ணியாச்சு, கோல் செட் பண்ணியாச்சு. தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோகேட்டிங் த அசட்ஸ். இப்போ எந்த போர்ட்ஃபோலியோவில் எந்த அசட் கிளாஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, நான் ஸ்டாக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அண்ட் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணுறது தான் அலோகேஷன் ஆஃப் அசட்ஸ் ஆர் அலோகேட்டிங் த அசட்ஸ். ஓகே, இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோகேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு அசட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அண்ட் மோர் தென் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதை போர்ட்ஃபோலியோ பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ பில்டிங்லேயே மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் போர்ட்ஃபோலியோ பில்டிங். ஆக்டிவ் போர்ட்ஃபோலியோ பில்டிங் அப்படின்றது டெய்லி நம்மளோட போர்ட்ஃபோலியோவை அசஸ் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஆக்டிவ் போர்ட்ஃபோலியோ. டெய்லின்னு இல்லை, டெய்லி, வீக்லி ஆர் மந்த்லி இந்த மாதிரி நம்ம பீரியாடிக்கலாக செக் பண்ணுறது. பேசிவ் போர்ட்ஃபோலியோ பில்டிங் அப்படின்றது நம்ம மேக்ஸிமம் ரேராக தான் செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜி பேர் பேசிவ் போர்ட்ஃபோலியோ பில்டிங் ஸ்ட்ராட்டஜி. தென் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம லாங் டேர்ம் கெயினுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்ம் அப்படின்றது யூஸ்வலாக 1 இயருக்கு மேலே, யூஸ்வலி 1 இயர்லேருந்து 5 இயருக்கு மேலே இருக்கிறது தான் லாங் டேர்ம். அண்டு ஷார்ட் டேர்ம் அப்படின்றது மேபி அரவுண்டு 6 மந்த்
ஆர் ஈவன் 1 மந்த் அந்த மாதிரி. இது வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து இந்த டெர்மினாலஜி ஷார்ட் டேர்ம் அப்படின்றதும் இந்த லாங் டேர்ம் அப்படின்றதும். ஓகே, தென் 4th ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ஸ்டெப் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை மானிட்டர் பண்ணணும். தென் வி ஹாவ் டு ட்ராக் என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. அண்டு இன்கேஸ் ஏதாவது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு அசெட் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுதுன்னா, தென் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ஸ்டாக்கையோ இல்லை அந்த அசெட்டையோ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு செல் பண்ணிவிட்டு தென் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவை ஒரு நல்ல ஸ்டாக்கோ இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பாண்ட் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஆப்டிமைஸ் ஆகும். ஓகே, ஸோ ரிவ்யூ த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் ரெகுலர்லி டு என்ஷூர் தி குட் ரிட்டர்ன்ஸ். ரெகுலராக நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 5 ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ லெக்சர் அவ்வளோதான். நாளைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா, நாளைக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.